ஏ உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது, அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு வசனப்படானே. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விஷனப்படணுமா? விஷனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க? இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான். காயப்படும்போது கிழிஞ்சிருந்தது, இப்ப தச்சிருக்குதே. என்னங்க அதிசயமா இருக்கு. என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா? தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். தேவி, ஆபீஸுக்கு இன்னும் புறப்படல? இதோ ரெடி ஆயிட்டேன். குட் மார்னிங். ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்ன லவ் பண்றா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அன்புள்ள ரசிக பெருமக்களே, எங்களது தி எக்ஸலன்ட் அசோசியேஷன் பெருமையுடன் அளிக்கும் பழுவாளர்களின் நாடகத்தை கண்டு ரசிக்கிறீர்கள். நாங்கள் முன்பு கூறியபடி இந்த நாடகத்தின் ஆரம்ப நேரத்தில் நடந்த பரிசுக் குழுக்களில்
பரிசு எண் 247 செல்வி தேவி என்ற பெயருக்கு கிடைத்துள்ளது. இப்பொழுது தேவி அவர்களுக்கு எங்களது நாடக இயக்குனர் திரு ரவி அவர்கள் திருமாங்கலத்தை பரிசாக வழங்குவார். இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது. உறங்கும் போது கனவு நூறு பருவம் தந்தது. மலர் மீதிலே பனி சிந்துதே. மனம் என்னும் தீராற்றில் அலைமோதுதே. இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது. மலராய் மலர்ந்தேன் மனதில் கலந்தேன் இருந்தாய் அமர்ந்தேன் உன் கையிலே. எனையை கொடுத்தேன் மனதை இணைத்தேன் சிறகை விரித்தேன் பொன்பானிலே. மலராய் மலர்ந்தேன் மனதில் கலந்தேன் இருந்தாய் அமர்ந்தேன் உன் கையிலே. எனையை கொடுத்தேன் மனதை இணைத்தேன் சிறகை விரித்தேன் பொன்பானிலே. வானத்து வில்லாலே பாலம் மேகம் சொர்க்கத்தை நாம் காணப்போடும். வானத்து வில்லாலே பாலம் மேகம் சொர்க்கத்தை நாம் காணப்போடும். நிலவென்னும் பெண் தோழி என் மீனை பூவாக்கி வழி மீது தெளிப்பாளோ அங்கே அங்கே. இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது. உறங்கும் போது கனவு நூறு பருவம் தந்தது. விழிகள் பொழியும் கவிதை மழையில் மனதில் மலரும் சங்கீதமே. இளமை கரையில் இவளின் மடியில் கதைகள் தினமும் உருவாகுமே. விழிகள் பொழியும் கவிதை மழையில் மனதில் மலரும் சங்கீதமே. இளமை கரையில் இவளின் மடியில் கதைகள் தினமும் உருவாகுமே. எழிலானவும் கூந்தலோரம் நெஞ்சம் இளைப்பாறும் திருநாளும் தோன்றும். எழிலானவும் கூந்தலோரம் நெஞ்சம் இளைப்பாறும் திருநாளும் தோன்றும். முப்பாலில் மூன்றாம் பால் இப்போது நீதானே. எப்போது படித்தாலும் இன்பம் இன்பம். இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது. உறங்கும் போது கனவு நூறு பருவம் தந்தது. மலர் மீதிலே பனி சிந்துதே. மனம் என்னும் தேனாற்றில் அலைமோதுதே. இன்று இதயவாசல் ஏங்க நேத்து என் நாடகத்தை பாத்தீங்க, ஒண்ணுமே சொல்லல. நேத்து நடந்தது நாடகமா எனக்கு தெரியல. ஏன்? வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியம் தாலி. நேத்து அதை பல பேருக்கு முன்னால பரிசு பொருளா கொடுத்தீங்க.
அதை நானே என் கழுத்துல கட்டிக்க முடியாது. நான் உங்களுக்காக காத்திருக்கேன். டேய் நில்றா. கதவை சாத்திரே. சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எய்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லியில உங்க 2 பேரையும் பார்த்தேன். கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்புறம் என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு. அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி? ஆராய்ச்சி மணி அடிக்குது. அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வேலைடா. வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு. ஆமா, வர சனிக்கிழமை பல்லவி தியேட்டர்ல நைட் ஷோக்கு ஒரே ஒரு டிக்கெட் எடுக்கலையே. எதுக்கு? நானும் எங்க அப்பாவும் படத்துக்கு வருவோம். ஆமா, நீ உங்க அப்பன படத்துக்கு வந்து நான் என்ன பண்றது? சரி சரி, அதுக்குள்ள தெளிச்சுக்குவீங்களே. சரி வாங்க 2 பேரும் இந்த பக்கம் போவோம். எதுக்கு இந்த பக்கம்? ஏற்கனவே எங்க அப்பா நம்ம 2 பேரும் காந்தி பார்க்ல பார்த்துட்டு ஒரே கத்தல். வழக்கம் போல 8 மணிக்கு மொட்டை மாடி. ஓகே ஓகே, பாய் பாய். என்னடா இது சத்தம்? ஒண்ணு இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? அந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமான வேலையெல்லாம் பண்ற மாதிரி நமக்கு அபிப்பிராயமே கிடையாது. அப்புறம் என்ன கையில பையில
பாக்கெட்ல வைக்க முடியல, அதனால தான் என் ஃப்ரெண்டு குமார் நாளைக்கு மெட்ராஸுக்கு போறான். அதனால என்னோட 2 கதையை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். எதுக்கு? அந்த ஊர் பேப்பர் கடையில கிலோவுக்கு 2 ரூபாய் அதிகமா கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, உட்காரு. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர், ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? இல்ல. 5 ரூபீஸுக்கு? இல்ல. 2 ரூபீஸுக்கு? இல்ல. 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இல்ல. 1 ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்?